கெத்சமனே ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரிஸ் நடத்தேரி கருங்கல் இன் மினிஸ்ட்ரி ரெவரண்ட் சி ஷஜிதா மோகன்தாஸ் 7ஆம் ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளி சிறுவர் கிராம ஊழியம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நீ, செழிப்பான தோட்டம் நீ, வேலியடைத்த தோட்டம் நீ, நேசர் இயேசுவின் தோட்டம் நீ. நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். ஆகாரத்தை தண்ணீருக்குள்ளாக போட அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய் என்று சொன்னீரே ஆண்டவரே, அந்த பலன் இந்த பிள்ளைகள் மேல் விளங்கும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கும் என்று சொன்னீரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த தேசத்தை சுற்றி பவனியாக நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்த தேசமாய் மாற்றப்படும்படி இந்த தேசத்தை நாங்கள் சுற்றி வரும்படி கடந்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமையான பிரசனம் உடைய பிள்ளைகளை கரத்தில் ஏந்தி காத்து கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். சகு தோண்டின இடத்திலெல்லாம் துறவு காணப்பட்டது போல இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை நடந்து செல்கிற இடங்களில் எல்லாம் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகத்தக்க வண்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, தேசத்திற்கு சேமத்தை கர்த்தர் கட்டளை இடும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதேன் தோட்டத்திலிருந்து கடந்து சென்ற 4 நதிகளும் சென்ற இடத்திலெல்லாம் ஒரு செழிப்பை உண்டாக்கிட்டு, அதே போல இந்த பிள்ளைகள் நாங்கள் நடந்து செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஒரு செழிப்பு, சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும்படி, இந்த தேசம் முழுவதும் ஒரு பெரிய சமாதானத்தை கண்டுகொள்ளும்படி உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில்
காலத்திலும் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படி, கர்த்தரை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளும்படி, கர்த்தாவே உம்முடைய மகிமையை இந்த ஜனங்கள் கண்டுகொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. இவர்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு தலைத்து ஓங்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாக்கோபு வேர்வற்றி இஸ்ரவேல் பூத்து குலுங்கி தேசத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொன்னீரே, இந்த நாள் தேசத்தை பலனால் நிரப்புகிற நாட்களாய் மாறட்டும். இந்த பிள்ளைகள் ஆற்றங்கரையோரத்தில் நடப்பட்ட சந்தன மரங்களாய், மனம் வீசுகிற மரங்களாய், பிள்ளைகள் பெற்றோருக்கு சமாதானமும் ஆறுதலும் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, நாங்கள் பிரயாணப்பட்டு சென்று ஆண்டவரே இந்த பவனி முடித்து மீண்டுமாய் இந்த வீட்டிற்குள் கடந்து வந்து திரும்பவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை காலையிலிருந்து இது முறையிலும் கற்றுக்கொண்ட ஆண்டவர் எல்லா காரியத்திற்காக பரிசு பொருட்களை பெற்றுக்கொண்டு கலை நிகழ்ச்சிகளை காண்பித்து வீடுகளுக்கு திரும்பி போகும் வரையிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து பெருக பண்ணட்டும். விசேஷமாக சசி பிரதருடைய குடும்பத்தை, சசி ஜெனிசாவை உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளை இந்த தேசத்தில் உயர்த்தி வைத்து உன்னத மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை தாராளமாய் கொடுத்து வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகும்படி வானத்து பலகனியை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை உடைத்து ஜெயத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிக்கு புக்கு ரயில் வண்டி, பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி, பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயில் வண்டி, பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி, பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல, ரட்சிப்பென்னும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல, ரட்சிப்பென்னும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. பைபிள் காட்டும் பாதையிலே, வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி, பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பைபிள் காட்டும் பாதையிலே, வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி, பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பிரதான தூதன் சத்தத்தோடு, தேவ எக்கால துணியோடு, இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். பிரதான தூதன் சத்தத்தோடு, தேவ எக்கால துணியோடு, இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு.
தாழ்மையாக கண்களை மூடி வருதமுடன் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே, கர்த்தர் வல்லவர், இரக்கங்களின் தகப்பன் ஆண்டவரே, ராஜாதி ராஜனே மெய் துதிக்கிறோம். மகிமையின் சொருபியே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு நேர் கிருபையாய் தந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த இந்த தேசம் குடுக்கச்சி விளை தேசத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாப்பா சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உன் ஆகாரத்தை தண்ணீருக்குள்ளாக போட அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த சிறு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயிரூட்டுகிற வார்த்தைகளாய் இந்த பிள்ளைகளுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகள் வளர்ந்து கனி கொடுத்து யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து குலுங்கி தேசத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் குலுங்குகிற பிள்ளைகளாய், தேசத்தை பலனால் நிரப்புகிற பிள்ளைகளாய், பெற்றோருக்கு ஆறுதல் கொடுக்கிற பிள்ளைகளாய், பெற்றோருக்கு சமாதானத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய், இந்த பிள்ளைகளின் மேல் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, இந்த சந்ததியின் மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை மாற்றுவீராக. ஈசாக்கை போன்ற கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளும், சாமுவேலை போல கர்த்தருடைய சத்தம் கேட்கிற பிள்ளைகளும், புத்தியில் நிரம்பின பிள்ளைகளாய், ஞானத்தை கல்விமானுடைய நாவை, பிள்ளைகளுடைய நாவை கர்த்தர் மாற்றுவீராக. பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கும்படி நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தேசத்திலே உயர்ந்த பணிகளிலும் உயர்ந்த ஸ்தானங்களிலும் ராஜாக்களும் பிரபுக்களுமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களை பற்றி பிடிக்கும்படி ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இந்த பிள்ளைகள் மேல், இந்த சந்ததியின் மேல் ஊற்றப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை இந்த பிள்ளைகள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. பெற்றோர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இந்த பிள்ளைகள் இந்த சிறு வயதிலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாலிப வயது வரையிலும் படிக்கிற ஆண்டவரே கல்வி படிப்பு, கல்லூரி படிப்புகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உண்டாக்கும்படி பெற்றோர்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொன்னீரே, ஆசீர்வாதமான மழை இந்த பெற்றோர்களுடைய வீடுகளிலே பெய்யட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னீரே, உடைய கையின் பிரயாசங்களை இவர்களே சாப்பிடட்டும். மருத்துவமனைகளுக்கோ மதுபான கடைகளுக்கோ இவருடைய பணங்கள், கையின் பிரயாசங்கள் போகாதபடி, வட்டி கடன்களுக்கு போகாதபடி இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வாதமாய் மாற்றப்படட்டும். ஆற்றங்கரையிலே நடப்பட்ட சந்தன மரங்கள் எவ்வாறு வாசனை வீசுகிறதோ அப்படியே இந்த பெற்றோருடைய இந்த பிள்ளைகள் வாசனை உள்ள பிள்ளைகளாய், இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், தேசத்தில் உயர்த்தப்பட்ட பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் மாறும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் ஏற்ற காலங்களிலே செழுமையும் புஷ்டியுமாய் மாற்றப்பட்டு உயர்ந்த ஸ்தானங்கள் ஊட்டார கர்த்தர் கிருபை செய்யும்படி இந்த பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சிறு வயதிலே ஞானம் நிறைந்த பிள்ளைகளாய், பெற்றோருடைய ஆத்மாவுக்கு சமாதானமும் இளைப்பாறுதலும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் கொடுக்கிற பிள்ளைகளாய், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக. விசேஷமா இந்த காலையிலிருந்து இதுவரையிலும் ஆண்டவரை தேநீரை குடித்து உணவு வகைகளை கொடுத்து மாலையிலும் பவனை முடித்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சிற்றுண்டிகளை கொடுத்து இந்த நல்ல ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை பிபிஎஸ் சிறுவர் பள்ளி வேதாகம பள்ளி இந்த இடத்துல நடைபெறும்படி காரணமாய் இருந்த சசி, ஜெனிசா, ஜெயராணி அஞ்சி,
ஆண்டவரே பிக்ஸானவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் உம்முடைய பிள்ளைகளை இந்த தேசத்திலே கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இன்னும் அதிகமாய் ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தரை தேடும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படி, உம்முடைய பிள்ளைகளுக்கான எல்லா அனுகூலங்களை ஒருக்கி கொடுக்கும்படி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தேசத்தில் இவர்கள் செழித்து ஓங்க கிருபை செய்ய, வர வர விருத்தி அடைந்து நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்ட விருட்ச கண்டுகளைப் போல ஓங்கி வளர கர்த்தர் கிருபை செய்யும்படி உம்முடைய சமூகத்திலே செபிக்கிறோம். இதற்கு காரணமாயிருந்து இந்த பிள்ளைகளை அழைத்து வந்து இதற்காக உழைத்தவர்கள், ஓடினவர்கள், ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா விதமான நன்மைகளினால் நிரப்பி வர வர விருத்தி அடைந்து செழித்திருக்க கிருபை செய்யுங்க. எல்லா தடைகளையும் உடைத்து போடுங்க. கர்த்தர் ஜெயத்தை கட்டளை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காலையிலிருந்து ஆண்டவரே வேத வசனங்களை கற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நடனங்களை கற்றுக்கொண்டு வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே எக்ஸாம்களை எழுதி ஆண்டவரே தேர்ச்சி பெற்று உம்முடைய பிள்ளைகள் பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்ளும்படி காத்திருக்கிறார்கள். பவனி சென்ற நேரம் முழுவதும் உம்முடைய கரம் கூட இருந்தது. பவனி சென்ற தேசமெல்லாம் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் சொந்த தேசமாய் மாறும் என்று சொன்னீரே. அப்படியே உமக்கு சொந்த தேசமாய் கர்த்தர் இந்த தேசத்தை மாற்றும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கட்டும். இந்த பிள்ளைகள் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து பரிசு பொருட்களை பெற்று தான் கற்றுக்கொண்ட நடனங்களை ஆண்டவரை காண்பித்து பெற்றோருக்கு மகிழ்ச்சி கொடுக்க கிருபை செய்யுங்க. இது நிறைவு பெற்று வீடு வாசல்களுக்கு கடந்து போகிறது வரையிலும் கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளை காத்து வழி நடத்தி வாகனங்களை கர்த்தர் இரத்த கோட்டைகளை மறைத்து காத்து ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளுடைய தடைகளை உடைத்து ஜெயத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை மொழிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பேன் என்று சொன்னீரே. இந்த சந்ததிகளுக்கும் இந்த சந்ததியுடைய பெற்றோர்களுக்கும் இந்த தேசத்திற்கும் கர்த்தர் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து எல்லா பொக்கிஷங்களையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் இன்றைக்கு படித்தவற்றை உங்கள் முன் நடனம் மூலமாகவும் வசனம் மூலமாகவும் காண்பிப்பார்கள். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நோக்கம் நோக்கவசனம். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. பிபிசி நோக்கம் நோக்கவசம். சந்ததி
நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ். ப்ரீகேஜி எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ். பிபிசி நோக்கம் நோக்கவசனம். பிபிஎஸ்சி நோக்கம் சந்ததி ஒரு சந்ததி அவசிய தலைமுறை தலைமுறையா சந்ததி எனப்படும். சங்கீதம் 36 22 30. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. பிபிசி நோக்கம் நோக்கவசனம். பிபிஎஸ்சி நோக்கம் சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22 30. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், நம்ம சந்ததி அவரை தொழுது கொள்ளும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், நம்ம சந்ததி அவரை தொழுது கொள்ளும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். தலைமுறை தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி நாங்க, மாறிடும் தலைமுறை நாங்க தாங்க. கர்த்தரை தேடுகின்ற சந்ததி நாங்க, தெரிந்து எடுக்கப்பட்ட தலைமுறை தாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி நாங்க, மாறிடும் தலைமுறை நாங்க தாங்க. தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். அபிஷேகம் பெற்ற சந்ததி நாங்க, ஆண்டு கொண்டு சுதந்தரிக்கும் தலைமுறை தாங்க, அழியாமல் காத்திடும் சந்ததி நாங்க, என்றென்றும் நிலைத்திருக்கும் தலைமுறை தாங்க. அபிஷேகம் பெற்ற சந்ததி நாங்க, ஆண்டு கொண்டு சுதந்தரிக்கும் தலைமுறை தாங்க, அழியாமல் காத்திடும் சந்ததி நாங்க, என்றென்றும் நிலைத்திருக்கும் தலைமுறை தாங்க. தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், நம்ம சந்ததி அவரை தொழுது கொள்ளும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், நம்ம சந்ததி அவரை தொழுது கொள்ளும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரின் சந்ததியாய் மாறிடும். அழகாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை உங்கள் வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் காண்பிப்பார்கள். செகண்ட் தேர்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நோக்கவசனம். பிபிஎஸ்ஸின் நோக்கம் சந்ததி நோக்க வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22 30. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. பிபிசி நோக்கம் நோக்கவசனம்.
பிபிஎஸ்ஸின் நோக்கம் சந்ததி நோக்க வசனம் ஒரு சந்ததி அவரை சேமிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் சங்கீதம் 22:30. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நீ செழிப்பான தோட்டம் நீ வேலியடைத்த தோட்டம் நீ நேசர் இயேசுவின் தோட்டம் நீ. நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். பசுமை நிழலிலே ஆசையாய் உட்காரணும், நறுமண வாசனை சுவாசித்து மகிழனும். பசுமை நிழலிலே ஆசையாய் உட்காரணும், நறுமண வாசனை சுவாசித்து மகிழனும். அருமையான கனிகளை புசித்து மகிழனும், அருமையான கனிகளை புசித்து மகிழனும். படைத்தவர்க்கு மகிமையாய் வாழ்ந்து காட்டணும், படைத்தவர்க்கு மகிமையாய் வாழ்ந்து காட்டணும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நான், செழிப்பான தோட்டம் நான், வேலி அடைத்த தோட்டம் நான், நேசர் இயேசுவின் தோட்டம் நான். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் நான், செழிப்பான தோட்டம் நான், வேலி அடைத்த தோட்டம் நான், நேசர் இயேசுவின் தோட்டம் நான். நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். நீ அழகானவன், நீ அருமையானவன், ஆற்றல் மிக்கவன், மேன்மையானவன். அழகாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்தவற்றை நடனம் மூலமாகவும் வசனம் மூலமாகவும் உங்களுக்கு காண்பிப்பார்கள். 4th 5th பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பிபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். பிபிஎஸ்ஸின் நோக்கம் சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் சங்கீதம் 22:30. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. பிபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். பிபிஎஸ்ஸின் நோக்கம் சந்ததி ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் சங்கீதம் 22:30. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயில் வண்டி பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல, ரெட்சிப்பெண்ணும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல,
ரெட்சிப்பென்னும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவவண்டி. Chicka booka chicka booka. Chicka booka chicka booka. Chicka booka chicka booka. Chicka booka chicka booka. பைபிள் காட்டும் பாதையிலே வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவவண்டி. பைபிள் காட்டும் பாதையிலே வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி பரலோக தேவனின் ஜீவவண்டி. பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணியோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். பிரதான தூதன் சத்தத்தோடு தேவ எக்கால துணியோடு இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். Chicka booka chicka booka. Chicka booka chicka booka. Chicka booka chicka booka. Chicka booka chicka booka. Chicka booka. அழகாக நடனமாடிய பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 6th 7th கேர்ள்ஸ் இன்றைக்கு படித்த வச்சு உங்கள் முன் நடனம் மூலமாகவும் வசனம் மூலமாகவும் காண்பிப்பார்கள். 6th 7th கேர்ள்ஸ். பிபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். பிபிஎஸ்ஸின் நோக்கம் சந்ததி. பிபிஎஸ்ஸின் நோக்க வசனம்: ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் பிபிஎஸ்ஸின் நோக்கம் நோக்க வசனம். பிபிஎஸ்ஸின் நோக்கம் சந்ததி. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக 8th 9th 10th 11th 12th காலேஜ். 8th 9th 10th 11th காலேஜ் பாய்ஸ்.
இன்றைக்கு படித்தவற்றை வசனம் மூலமாகவும் நடனம் மூலமாகவும் காண்பிப்பார். பிபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம். பிபிஎஸ்சி நோக்கம் சந்ததி. ஒரு சந்ததி சேமிக்கும் தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. பிபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம். பிபிஎஸ்சி நோக்கம் சந்ததி. ஒரு சந்ததி அவரை சேமிக்கும் தலைமுறையாக ஆண்டவரின் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் கிளாப். கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையால் வாழ்ந்திடும் சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. போல உலகின் முன்பாக இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோமே. தானியேலை போல உலகின் முன்பாக பரிசுத்தமாக வாழ்ந்திடுவோமே. இயேசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க, எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. இயேசப்பா எங்களை உயர்த்திடுவாங்க, எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்வாங்க. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, உலகமே வியந்து பார்க்கும் அவரின் சந்ததி. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சந்ததி, இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்திடும் சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. ஆசீர்வாதமான சந்ததி நாங்கள், இயேசப்பாவின் செல்ல சந்ததி. அடுத்ததாக 8th, 9th, 10th, 11th, 12th காலேஜ் கேர்ள்ஸ். 8th, 9th, 10th, 11th, 12th காலேஜ் கேர்ள்ஸ். பிபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம். பிபிஎஸ்சி நோக்கம் சந்ததி. ஒரு சந்ததி அவரை சேமிக்கும் தலைமுறையாக அது ஆண்டவரின் சந்ததி, ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. பிபிஎஸ்சி நோக்கம் நோக்க வசனம். பிபிஎஸ்சி நோக்கம் சந்ததி நோக்க வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். சங்கீதம் 22:30.
ஹலோ ஹலோ ஹலோ. எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டீங்களா? ஓகே, என்ன பண்ணலாம்? எல்லாரும் டான்ஸ் ஆடியாச்சு. இனி லாஸ்டா ஒரு பாட்டு டான்ஸ் ஆடிடலாமா? ஆடிக்கிட்டு நம்ம பிரைஸ் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் லாஸ்டா. ஓகே, ரெடியா? சத்தமா ரெடியா? இன்னும் சத்தமா ரெடியா? ஓகே, என்ன பாட்டு வேணும்? சிக்கு புக்கா? ஓகே, எந்திரிக்கலாமா? ஓகே, 1 2 3. ஓகே, குயிக்கா. பாட்டு புக்கில் வச்சு வச்சுட்டீங்களா? ஆளாமா தம்பிமா, ஃபாஸ்டா எந்திரிங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? ட்ரெயின் ஓட்ட போறோம். ஓகேவா? ஓகே, லாஸ்டா நம்ம ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு சிக்கு புக்கு ரயில் வண்டி, பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி. பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு ரயில் வண்டி, பரலோகம் சேர்த்திடும் ரயில் வண்டி. பரிசுத்தமாக நீ வாழ்ந்தால் பரலோகம் சேர்த்திடும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல. ரட்சிப்பென்னும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. வெயிட்டிங் லிஸ்டும் அதில் இல்ல, டிசேபிள் கோச்சும் அதில் இல்ல. ரட்சிப்பென்னும் டிக்கெட் இருந்தால் அழைத்து செல்லும் ஜீவ வண்டி. சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. பைபிள் காட்டும் பாதையிலே, வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி, பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பைபிள் காட்டும் பாதையிலே, வேத வசன வெளிச்சத்திலே விரைந்து செல்லும் ரயில் வண்டி, பரலோக தேவனின் ஜீவ வண்டி. பிரதான தூதன் சத்தத்தோடு, தேவ எக்கால துணியோடு, இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். பிரதான தூதன் சத்தத்தோடு, தேவ எக்கால துணியோடு, இயேசு சீக்கிரம் வந்திடுவார், நம்மை அழைத்து சென்றிடுவார். சிக்கு புக்கு 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 சிக்கு புக்கு. Jeffrey Allen, exam prize.
ஜெஃப்ரி ஆலன், ஆக்டன் ஜோசி, பெட்சிகா கில்பர்ட், ஆஸ்லின், ஷானு, ஆஃப்ரின் ஜினோ, ரியா, பிபிஷா, ஆலின் ஷெரஃபினா, ரிஷி, எஸ்எஸ் ஜெர்சிகா, ஜெரோலின், ரிஃபானி, மார்ஷியா ஃபியர்லின், மகிமா மோல், ஆஷிகா, அஸ்வினி, டெர்லின் ஜெயபென்சி. இது நமக்கு எல்லாருக்கும் இந்த இடத்தை ஒதுக்கி தந்து நம்ம இதுவரையிலும் இருந்தோம். இவங்களுக்கு ஒரு வீட்டு பரிசு கொடுக்காம இருக்கவே முடியாது. எல்லாரும் கைகளை தட்டி சசி பிரதர் ஜெனிசா அவர்களுக்கு இந்த குடும்பத்துக்கு நம்ம ஒரு பரிசு கொடுக்க போறோம். எல்லாம் கரங்களை தட்டுங்க, உற்சாகமாய் கரங்களை தட்டி. கொஞ்சம் மாறுதல் கிடைக்கும். இதுக்கு முழுமையா காரணமா இருந்து எல்லாவற்றையும் செய்த ஜெயராணி ஆண்டி அவங்க ஹஸ்பண்டு வில்சனனுக்கு 2 பேருக்குமாக சேர்ந்து ஒரு பரிசு கொடுக்க போறோம். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி